ஹலோ டியர்ஸ், உங்களுக்கும் ஹேர் டேமேஜ் ஆயிருக்கா? கலர் பண்ணதுனால ரொம்ப வீக்காக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த ப்ராடக்ட் K18 லீவ்-இன் மாலிகுலர் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் ரொம்ப ஹைப்பாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டேமேஜ் ஹேர் அப்படின்னு ஐ வாண்ட் டு ட்ரை இட் ஆன். தட்ஸ் வை ஐ பாட் திஸ் ஒன். வாட் இட் கிளைம் ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it claims to repair hair from inside, literally from molecular level, not on the surface smoothing. ஆக்சுவல் பாண்ட் ரிப்பேர் லைக் கெரட்டின் ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா, அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் டு கிவ் அ ட்ரை. இதுல என்ன அப்படின்னா, நீங்க ஷாம்பு பண்ணணும், கண்டிஷனர் போடக்கூடாது. ஷாம்பு பண்ணுங்க, டவல் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இட்ஸ் டைனி பேக்கேஜ் 5 ml. இதுலேயே அவங்க அப்ளிகேஷனோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த அளவு நீங்க எடுத்தீங்கன்னா போதும். ஷாம்பூட் மை ஹேர் அண்ட் கண்டிஷனர் இன்னைக்கு நான் போடலை. கண்டிஷனர் போடலைனாலே முடி இப்படிதான் இருக்கும், ரஃபாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் சிச்சுவேஷன் ஆஃப் மை ஹேர். இதில் தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். இந்த சர்க்கிள் அளவு தான் மெஷர்மெண்ட் சொன்னாங்க. ஸோ அந்த அளவு தான் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இதை அப்ளை பண்ண போகிறேன். எவ்ரி டைம் இதில் போட வேண்டாம், ஜஸ்ட் டு ஷோ. சி லைக் ஒயிட் ஸ்லைமி மாதிரி இருக்குது. மிட் லென்த்லேருந்து எண்டு வரையும் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. So I'm just going to apply. So நான் உங்ககிட்ட காட்டின அமௌண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து we need to leave it for 4 minutes. Let's leave for 4 minutes. 4 minutes ஆயிடுச்சு. I just combed lightly. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் லைட் கோம் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக டீடாங்கிள் ஆனது. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லைட் வெயிட். ஆயிலே இல்லை, கையில் போட்டேன் இல்லையா, ஒரு லிட்டில் பிட் கூட ஆயில் இல்லை. கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேர் நான் ட்ரை பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஏர் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டேன். எந்த ஸ்டைலிங் டூல் வச்சும் நான் பண்ணல. ஐ ஜஸ்ட் ஏர் ட்ரைட். யூ கேன் சீ த ஷைன். யூஸ்வலாக கலர் பண்ண ஹேர்ஸ்க்கு வந்து கண்டிஷனர் போடலை அப்படின்னா ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி இருக்கும். அதை ட்ரை பண்ணாலும் கூட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் கலரிங்னால டேமேஜ் ஆன ஹேருக்கு தான் இது ரொம்ப மெயினாக யூஸ் ஆகுறது. ஓவரால் K18 is pricey, but if you have damaged hair, definitely try. Worth the money. If you have healthy hair, you might not need this. Bye.